உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 63:5, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றும். தொடர்ந்து கவலைப்பட்டுட்டே இருக்கிறீங்களாங்க? கண்ணீர் விட்டுட்டே இருக்கீங்களா? தேவன் இந்த மே மாசத்துல உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். உங்கள் மனதை அவர் திருப்தியாக்குவாருங்க. எப்படிங்க திருப்தியாக்க போகிறாரு? நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல். ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டா எவ்வளோ திருப்தி ஆவீங்கள்ல, அந்த மாதிரி அவர் திருப்தியாக்கப்பட போகிறாரு உங்களை. ஒரு பிரியாணி சாப்பிட்டா எவ்வளோ திருப்தி ஆவீங்க, ஒரு பர்கர் சாப்பிட்டா எவ்வளோ திருப்தி ஆவீங்க, அது மாதிரி அந்த அளவுக்கு அவர் உங்களை திருப்திப்படுத்துவார். ஒரு ஐஸ்கிரீமு, ஒரு ஸ்வீட்ஸு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி உங்கள் மனசை அவர் திருப்திப்படுத்துவார். ஒரு மன திருப்தி இருக்கும் இந்த மாதம். இந்த மே மாதம் உங்களை திருப்திப்படுத்துவார். சூப்பரான ஒரு நன்மை வச்சுருக்காருங்க உங்களுக்காக. சூப்பரான ஒரு பெரிய நன்மை வச்சுருக்காரு. சரிங்களா? உங்கள் வாய் தேவனை போற்றுதா இல்லைன்னா குறை சொல்லுதாங்க, அது உங்களுக்கு தான் தெரியும்ல. ஆனால் இந்த மாதம் நீங்கள் தேவனை போற்றுவீங்க. ஏன்னா தேவன் ஒரு பெரிய நன்மை உங்களுக்காக அவர் வச்சுருக்காரு. ஏசப்பா எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லி நீங்கள் இந்த மாதம் முழுவதும் தேவனை நல்லாவே போற்றுவீங்க. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் நீங்கள் தேவனை போற்றி கொண்டே இருப்பீங்க, அவரை துதித்து கொண்டே இருப்பீங்க. பெரிய வெற்றி இருக்குங்க. உங்கள் ஆத்துமா திருப்தி ஆகும். மன திருப்தி உங்களுக்கு தேவன் கொடுப்பாரு. என்னங்க இதெல்லாம் சொல்கிறீங்க? என்னை பொறுத்தவரை என் வீட்டில் வியாதி தான் கொழுத்து போய் கிடக்குது. இந்த பிரச்சனை இருக்குதே, அது கொழுத்து போய் கிடக்குது. ஆனால் நான் ஓமக்குச்சியாக ஒல்லியாக உட்காந்துட்ருக்கேன். இந்த வியாதி தான் கொழுன்னு கொழுத்து போய் கிடக்குது அப்படின்னு கவலைப்படுறீங்களா? ஆனால் இந்த மாதம் மே மாதம் கொழுமையை உங்களுக்கு தான் கொடுக்குறாரு. சரிங்களா? நீங்கள் தான் கொழுன்னு ஆக போகிறீங்க. உங்கள் வியாதி இல்லை, உங்கள் பிரச்சனை கிடையாது. தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொழுப்பையும் நினத்தையும் கொடுப்பார். சரிங்களா? கொழுமை உங்களுக்கு தான். எகிப்தில் இந்த அடிமைகள் வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா? அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த ராஜா நம்மளுடைய உழைப்பை உறிஞ்சு குடித்து கொழுன்னு வந்திருக்காரு, நல்லா நம்மளை சக்கையாகி போட்டார், இவங்கக்கிட்ட அடிப்பட்டே நம்ம செத்து போயிடுவோம், அவ்வளோதான், அதான் முடிவுன்னு நினச்சாங்க. ஆனால் அது கடைசியாக என்ன மாதிரி மாறிச்சு? தேவன்கிட்ட அடிப்பட்டே எகிப்து ராஜாவும் அவங்க இராணுவமும் அப்படியே செத்து போச்சு. ஒன்றுமே புரியல அடிமைகளுக்கு. கொழுமையை யாருக்கு கொடுத்தாரு? அடிமைகளுக்கு கொடுத்துட்டாரு. இந்த மாதம் நீங்கள் தான் கொழுன்னு உங்களை தான் மாற்ற போகிறார். உங்களுக்கு கொழுமையை தூக்கி கொடுக்குறார். கொழுப்பையும் நினத்தையும் உங்களுக்கு கொடுக்குறாரு. சரிங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல செழிப்பு இருக்கும். தேவன் உங்களை அப்படியே திருப்திப்படுத்துவார். உங்கள் மனதை திருப்திப்படுத்துவார். உங்கள் ஆத்துமாவை அவர் திருப்திப்படுத்துவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. இந்த மாதம் உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல கொழுமையை கொடுக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்க அவங்கள நீங்கள் நல்லா திருப்திப்படுத்த போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லா உங்களை அவங்க வாயால் போற்ற போகிறாங்க. அதற்காக நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கொடிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா?
பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தம் கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வாரத்தில் நாங்கள் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனுஷனால் பசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு முடிஞ்சவங்க கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.